சரி, எதையாவது பார்த்தால் தான் எழுத முடியும். வள்ளுவரை அவர் மதுரையா மயிலாப்பூரா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. ஆனால் அவர் மயிலாப்பூர் தான் பிறந்தாருன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக எடுத்தது எது தெரியுமா? அவருடைய எழுத்து. பீலிப்பை சாகாடும் அச்சுறும் அற்பண்டம் சால மிகுத்து பெறின். ஒன்றும் இல்லைங்க, மயில் தோகை எடை இல்லாதது. ஆனால் அதையே அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினா முறிஞ்சிடும். இது எப்படி அவருக்கு தெரியும்? பார்த்துருக்கார். அப்போல்லாம் சென்னைன்றதுங்க வெறும் 4 ஊர் தான். திருவொற்றியூர், திருவல்லிக்கேணி, திருமயிலை, திருவான்மியூர், 4 ஊர் தான். மீதியெல்லாம் காடு. அதில் மயிலையில் வாணிபம் கடல் வழியாக நடந்திருக்கு. ஆக வள்ளுவர் எழுதியதெல்லாம் அவர் காலத்தில் பார்த்தது. உண்மையிலேயே அதான் புலால் உண்ணாமை. அப்போ அவர் காலத்தில் சாப்பிட்ருக்கோம். கல்லுண்ணாமை, டாஸ்மாக் அப்போ வந்திருக்கு இல்லை, எல்லாமே இருந்திருக்குங்க. பிறன்மனை நோக்கா பேராண்மை நம்மளால் அப்பவும் வந்திருக்கான். ஆக எதை பார்க்குறாரோ அதுதான் எழுத முடியும். சார், வரி கொடுங்கோமையில் சொல்கிறாரு, வரி வசூல் பண்ணுறது எப்படின்னா ஒழுங்காக பண்ணணும். இந்த வழிபறி கொள்ளைக்காரன் தடியோன்னு நின்று அடித்து வாங்குவானே அந்த மாதிரி அப்போ வழிபறி கொள்ளை இருந்திருக்கு. ஆனால் ஒன்றும் இல்லை, அது சொல்லலை. ஊதியம் பற்றி சொல்கிறாரு. வேலை செஞ்சால் ஊதியம், ஊதியம் இல்லை உயிருக்கு. அதனால் ஊதியத்தை சொல்கிறாரு, லஞ்சம் பற்றி பேசலை. அப்போ ஒரு வேலை இல்லைன்னு அர்த்தம். ஆனால் சேக்கிழார் காலத்தில் லஞ்சம் வந்துடுச்சு. ஏன்னா அவர் சொல்கிறாரு, திருநாவுக்கரசரை பிடிச்சிட்டு வரும்போது பல்லவ மன்னன் சொல்கிறான் அவனோட படை வீரர்கள்கிட்ட, போய் மரியாதையாக திருநாவுக்கரசரை ஒழுங்காக கூட்டின்னு வந்துருங்க, அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்டயே காசு வாங்கின்னு விட்டுற போகிறீங்கன்னு. அப்போவே இருந்திருக்கு. ஆக இந்த புலவர்கள் எல்லாம் எதையெல்லாம் பார்க்கிறார்களோ அதையெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அவ்வளோதான். ஒன்றே ஒன்றுங்க, வள்ளுவர் வழியினிலே நாம் நடக்க முடியுமா? நீங்கள் என்ன கிண்டலாக பார்க்குறீங்க, உன்னால் முடியுமான்னு. முடியாது. ஆனால் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, நீ நிறைய விஷயம், நல்ல விஷயம் இருக்குது, நீ என்ன பண்ணுற, ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ, ஒன்றே ஒன்று எடுத்துக்கோ, அதில் தெளிவார், அதுதான் உன்னுடைய பெரிய வெற்றி. நம்மளால் முடியுமானா, நான் ஒரு வருஷம் ஜனவரி மாதம் நினச்சேங்க, என்ன நம்மளால் மீதிலாம் முடியாது. அது வள்ளுவர் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நம்ம பாருங்களேன், பொய் சொல்கிறதே தப்பு இல்லைன்ற அளவில்